ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். நான் 1.5 அழகு ரவை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். ஆயில் ஆட் பண்ணும்போது ரவை அடி பிடிக்காது, கருகாது. இப்போ இந்த நல்லா வறுத்து எடுத்த ரவையை நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது நல்லா பொரிய விடுங்க. 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு கருகக்கூடாது, ரொம்ப முக்கியம். 2 வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணினது. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி அதை தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்த இஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கப் அளவு கேரட்டும் பீன்ஸும் ஆட் நல்ல சிறுசாக கட் பண்ணதை இதில் இதில் போட்டு இதோடு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க. தக்காளி 1, கொஞ்சம் மஞ்சள் பொடி, சால்ட்டு எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி எடுங்க. இப்போ தண்ணி 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும்போது ரவையை ஆட் பண்ணுங்கள். ரவையை ஆட் பண்ணும்போது சிறிது ஆட் பண்ணிக்கணும். அப்படியே கொட்டக்கூடாது. அந்த ரவையை ஆட் பண்ணதுமே கரண்டி வச்சு கலரணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது மாதிரி கலரி எடுத்த ரவையை இந்த பதத்துக்கு வந்ததும் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது சட்னி, சாம்பார், சர்க்கரை எல்லாத்துக்குமே இது ரொம்ப அருமையாக இருக்கும், சுட சுட சாப்பிட. இதே மாதிரி நீங்களும் உங்களை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.